டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பாடகர் ராஜ் சீதாராமனை பற்றின சில தகவல்களையும் அவருடைய புகைப்படமும் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு நியூஜெர்சியிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. ஒரு மலரின் பயணம், கல்யாண கதிகள், வீரன் போன்ற ஒரு சில தமிழ் படங்களில் ராஜ் சீதாராமன் பாடி இருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய புகழை பெற்று தந்ததுன்னா அது இளையராஜாவின் இசையிலே வாழ்க்கை திரைப்படத்திலே அவர் பாடியிருந்த மெல்ல மெல்ல என்னை தொட்டு என்ற பாடல் தான். தமிழ் படங்கள் நீங்களாக தெலுங்கில் கிருஷ்ணா, சோகன் பாபு போன்ற மிக முக்கியமான கதாநாயகர்களுக்கு பல திரைப்படங்களிலே பாடியவர் தான் ராஜ் சீதாராமன். சமீபத்தில் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தை பார்த்தேன். அதில் கங்கை அமரன் வழங்கம்னு வந்திருந்தது. அவர் தயாரித்த சொந்த திரைப்படம் அது. அண்ட் பிஆர்ஓவா அந்த திரைப்படத்துக்கு நீங்கள் தான் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா? அண்ட் அந்த திரைப்படத்தில் நடிகர் பிரதாப் போத்தனுடைய கேரக்டருக்கு அவர் தான் முதல்ல தேர்வானாரான்னு விருதுநகர்லேருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்னா அது கங்கை அமரன் தான். அந்த படத்தினுடைய கதையை பாரதியோடு சேர்ந்து முதல்ல கேட்டது கங்கை அமரன் தான். அதற்கு பின்னாலே பாரதி வாசன் இயக்கத்தில் அந்த படத்தை தயாரிக்கலாம் என்று முடிவெடுத்ததும் கங்கை அமரன் தான். அந்த படத்தில் பிரதாப் போத்தன் ஏற்றிருந்த கதாபாத்திரத்துக்கு முதல்லேருந்தே அவங்களுடைய சாய்ஸ்னா அது பிரதாப் போத்தன் தான். சார், மதராசி திரைப்படத்தினுடைய டைட்டில் கிளிம்ஸ் பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு கோயம்புத்தூர்லேருந்து குமார் கேட்டிருக்காங்க. கருத்து சொல்கின்ற அளவுக்கு மதராசி படத்தினுடைய டைட்டில் கிளிம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வடசென்னை திரைப்படத்தினுடைய திரைக்கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சென்னையிலேருந்து சாம் கேட்டிருக்காங்க. வடசென்னை திரைப்படம் வெளியாகி இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த படத்தினுடைய திரைக்கதை பற்றி என்ன காரணத்தினால நீங்கள் இப்படி ஒரு கேள்வி வைப்பிருக்கீங்க எனக்கு புரியல. வடசென்னை படத்தினுடைய திரைக்கதை மிகச்சிறப்பாக அமைந்ததுனால தான் அந்த படம் அந்த அளவுக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலே ஒரு வரவேற்பை பெற்றது. குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் தெலுங்குன்றதுனால ஹைதராபாத்தில் கண்டிப்பாக ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடத்துவார். அதில் நடிகர் அஜித் கலந்துப்பாரான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் பட தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, தெலுங்கு பட தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, ஹிந்தி பட தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, ஒரே அணுகுமுறை தான். நிச்சயமாக குட் பேட் அக்லி படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிகள்லையும் அஜித் கலந்து கொள்ள மாட்டார். சார், சமீபத்தில் இந்த புகைப்படத்தை இன்டர்நெட்டில் பார்த்தேன். இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டது அண்ட் இந்த புகைப்படத்தை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு காரைக்காலிலேருந்து அந்தோனி கேட்டிருக்காங்க. நதியா திருமணத்துக்கு முன்னாலே கடைசியாக நடித்த திரைப்படம்னா அது பாவலர் கேஷன் சார்பிலே இளையராஜாவுடைய மூத்த சகோதரரான பாஸ்கர் தயாரித்த ராஜாஜி ராஜா திரைப்படம். அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் கதாநாயகன் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அந்த படத்துடைய கடைசி நாள் படப்பிடிப்பின் போது தாஜ் ஹோட்டலில் நதியாவுக்கு ஒரு பிரிவுபச்சார விழாவை நடத்தினார் அந்த படத்துடைய தயாரிப்பாளரான பாஸ்கர். அந்த விழாவிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தயாரிப்பாளர் பஞ்சுவரனாலும், இளையராஜனுடைய சகோதரரான பாஸ்கர் ஆகியோரோடு நான் கலந்து கொண்ட போது எடுத்த புகைப்படம் தான் இந்த புகைப்படம். 80களின் நடிகைகளான நதியா, ஊர்வசி, சரண்யா அண்ட் ராதிகா அல்லது வேறு யாரு இவங்களில் எந்த நடிகை இப்போ பிஸியாக இருக்காங்கன்னு கோவையிலிருந்து அஜய் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள நதியா, ஊர்வசி, சரண்யா, ராதிகா ஆகிய 4 பேரில் யாருக்கும் இப்போ பிரமாதமான மார்க்கெட் இருப்பதாக சொல்ல முடியாது. எல்லோரும் சரிசமமான படங்களில் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார், சமீபத்தில் வெளியான காதலிக்க நேரமில்லை திரைப்படம் வெற்றி படமாக அமைஞ்சதா? அந்த திரைப்படத்தில் நிறைய ஆங்கில உரையாடல்களாகவே இருக்கேன்னு பாரிஸ்லேருந்து அன்பரசன் கேட்டிருக்காங்க. காதலிக்க நேரமில்லை படத்துடைய கதைப்போக்குக்கு ஆங்கில வசனங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அந்த படத்துடைய இயக்குனரான கிருத்திகா உதயநிதி அந்த வசனங்களை பேச வைத்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். காதலிக்க நேரமில்லை திரைப்படம் ஒரு சாரார் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஆனால் வசூல் ரீதியாக பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்ல முடியாது. உலகநாயகன் கமல்ஹாசன் சார் ஏன் கள அரசியலில் தீவிரமாக இறங்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்தலோச்சனன் கேட்டிருக்காங்க. தீவிர அரசியலில் இறங்கினாலும் மிகப்பெரிய மாற்றங்களை இங்கே கொண்டு வர முடியாது அப்படின்னு கமல்ஹாசன் உணர்ந்திருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதன் காரணமாக கூட தீவிர அரசியலை அவர் தவிர்த்திருக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ் சினிமாவில் நடிகை நயன்தாராவினுடைய இடம் இப்போ என்ன அண்ட் அவங்க ப்ராஃபிட்டபிள் ஹீரோயினாக இருக்காங்களான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. வியாபார ரீதியாக நயன்தாரா எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத அடுத்து வெளிவருகின்ற நயன்தாராவுடைய திரைப்படம் தான் முடிவு செய்யும். இயக்குனர் நெல்சனுடைய ஹிட்டான 3 திரைப்படங்களுடைய கதை அம்சமே கடத்தலாக இருக்கும். இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? அண்ட் ஜெயிலர் 2 திரைப்படத்தினுடைய கதை அம்சமும் சிலை கடத்தலாக தான் இருக்குமா அல்லது வேறு ஏதாவது கடத்தல் இருக்குமான்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. நெல்சனுடைய இயக்கத்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கின்ற ஜெயிலர் 2 திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பே இன்னும் தொடங்கலை. அதற்குள்ளாக அந்த படத்துடைய கதை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நீங்கள் கேள்வி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்கிறது? உலகநாயகன் கமல்ஹாசன் சார்னுடைய பழைய காக்கிச்சட்டை திரைப்படத்தினுடைய ஸ்பெஷல் ஸ்டண்ட் காட்சிகளுக்கு பாம்பே ஸ்டண்ட் மாஸ்டர்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க. இதுக்கான காரணம் தெரிஞ்சால் சொல்ல முடியுமான்னு கோவையிலேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. காக்கிச்சட்டை படத்துக்கு முன்னாலேயே கமல்ஹாசனுடைய ஒரு சில படங்களில் மும்பையைச் சேர்ந்த ஸ்டண்ட் கலைஞர்களும் ஸ்டண்ட் இயக்குநர்களும் பணியாற்றி இருக்கிறார்கள்.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மாதிரி அவருடைய அண்ணனும் தெய்வ பக்தி உடையவரான சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ரஜினி மாதிரியே மிகுந்த தீவிர பக்தி கொண்டவர் தான் அவருடைய சகோதரரான சத்யநாராயணாவும். தில்லானா மோகனாம்பாள், சங்கராபரணம், முதல் மரியாதை அண்ட் சலங்கை ஒளி இந்த மாதிரியான திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் இன்னைக்கும் ஏற்புடையதா இருக்கிறதுக்கான காரணம் அந்த திரைப்படத்துல இயல்பான காட்சி அமைஞ்சிருந்து அது மக்கள் மத்தியில் ஏற்படுத்தின எழுச்சி தான் அதுக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள படங்கள் இன்று வரையிலே கொண்டாடப்படுகின்ற படங்களாக இருப்பதற்கு நீங்கள் சொல்லியிருக்கின்ற காரணம் கூட ஓரளவுக்கு சரியான காரணம்தான். சார், பழைய விக்ரம் திரைப்படத்துக்கு சென்சார் பிரச்சனை சுமூகமா இருந்துச்சான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ராஜசேகர் இயக்கத்திலே கமல்ஹாசன் நடித்திருந்த விக்ரம் திரைப்படம் தணிக்கைக்கு சென்ற போது எந்த பிரச்சனையும் எழவில்லை. பாக்யராஜ் சார் கதாநாயகனா நடிச்சு கடைசியா சூப்பர் ஹிட் ஆன திரைப்படம் எதுன்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. பாக்யராஜ் கதாநாயகனா நடித்து கடைசியாக வெற்றி பெற்ற படம்னா அது வீட்டில் விசேஷங்க என்ற திரைப்படம் தான். கவிப்பேரரசு வைரமுத்து சாருடைய பாடல்களை சமீபத்தில் பார்க்க முடியறது இல்லையே, அவர் இப்பவும் பாடல்கள் எழுதுறாரான்னு சாத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. வைரமுத்து தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஒரு சில ஆண்டுகளிலேயே பரபரப்பாக பல திரைப்படங்களிலே பாடல்கள் எழுதினார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அன்றைய காலகட்டத்தில் இசையமைப்பாளர்கள், கதாநாயகர்கள், இயக்குநர்கள் இவங்கெல்லாம் பாட்டு எழுதலை. இப்போ நான் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த மூவரும் எல்லா படங்கள்லையும் பாட்டு எழுதுகிறாங்க. அதனால் பொதுவாக பாடலாசிரியர்களுக்கே வாய்ப்பு அப்படின்றது கம்மியாக இருக்குது. அதன் காரணமாகத்தான் வைரமுத்துவுக்கும் பாடல் எழுதுகின்ற வாய்ப்புகள் குறைந்து கொண்டு வருகின்றன. தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதிகமான தேசிய விருது வாங்கின கலைஞர்கள் யார் யாருன்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே மிக அதிகமாக தேசிய விருதுகளை வாங்கியதுன்னா அது கவிஞர் வைரமுத்து தான். 7 முறை சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை வென்றிருக்கிறார் வைரமுத்து. அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைக்கு பல திரைப்படங்களை சக்கப்போடு போட்டு கொண்டிருக்கின்ற பாரதி ராஜாவை ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலே அறிமுகப்படுத்திய பெருமை மணிரத்னத்துக்கு உண்டு. எப்படி ஆயுத எழுத்து படத்துக்காக மணிரத்னம் பாரதி ராஜாவை தேர்ந்தெடுத்தார் என்பதை பற்றி ஒரு நிருபர் அவரிடம் கேள்வி கேட்டபோது, ஆயுத எழுத்து படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர், அதுக்கு ஒரு யதார்த்தம் வேணும், அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி எனக்கு தேவைப்பட்டார். அப்போ பளிச்சுன்னு நினைவுக்கு வந்தவர் பாரதி ராஜா தான். கேட்டால் அவர் நடிப்பாரா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் அப்படி முடிவு பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, அவர் 1000 பேர் இருக்கின்ற மேடையில் பேசினாலும் சரி, தனிப்பட்ட முறையில் நம்மோடு பேசினாலும் சரி, அவருடைய பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படி ஒரு வசீகரம் தேவைப்பட்டது. அவருடைய கரகரத்த அந்த குரல், பாடி லாங்குவேஜ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஐ எம் வெரி மச் ப்ரௌட் ஆஃப் யூ. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். உனக்கு என்ன வேணாலும் கேளு, என்ன கேளு. அதனால் ஒரு முறை அவரை சந்தித்து, இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்துக்கு நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனடியாக அவர் ஒப்புக்கொள்வார் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரின்னு சொல்லிட்டார் பாரதி ராஜா. சரின்னு சொல்லிட்டாரே தவிர அதுக்கு பின்னால் அவர் பிடிக்கிறதுக்கு நாங்கள் படாத பாடுபட வேண்டியிருந்தது. படத்துடைய படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்னாலே ஆஸ்திரேலியாவுக்கு பறந்து விட்டார் அவர். அதுக்கப்புறம் அவரை தேடி கண்டுபிடிச்சு அந்த படத்தில் நடிக்க வச்சோம். அவர் எப்படிப்பட்ட கிரியேட்டர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். அவருக்குள்ள ஒரு மிகச்சிறந்த நடிகர் இருக்கிறார் என்பதை அந்த படம் எங்களுக்கு புரிய வைத்தது என்று அந்த பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மணிரத்னம். நீங்கள் பல பேர் குருவாக இருந்திருக்கீங்க, அவங்கள பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து மிஸ்டர் வினோத், வினோத் உட்காருன்னா உட்கார மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் அவர். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் போன்ற இசையில் இமயங்கள் 2 பேரோட பணியாற்றிருக்கேன். எனக்கு இல்லாத கர்வம் வேறு எவனுக்குடா வரும் அப்படிங்கிறாரு. இவ்வளோ பெரிய சாதனைலாம் நான் பண்ணால் பாரதி ராஜா சொல்கிற மாதிரி. ரஹ்மான் சார் வந்து இந்த உலகத்தில் இருக்க எந்த இச்சைகளாலையும் ஒரு மனுஷனை அசைக்கவே முடியாதுன்னா அது ஏஆர் ரஹ்மான். இத்தனைக்கும் அவருடைய அக்ரிமெண்ட்டில் இருக்குது, கெட்ட வார்த்தைகள் அந்த படத்தில் இருக்கக்கூடாது, நியூடிட்டி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. நான் அவர்கிட்ட கதை சொல்லி முடிச்சிட்டேன், இரவி நிழல் கதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாம்பேலேருந்து எனக்கு அந்த அக்ரிமெண்ட் வருது. அதில் படித்து பார்த்தா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.